வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் என்ற ஒரு தலைப்பில் உங்களோடு பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பார்வைக்கு நம்மளுடைய தலைவர்கள் பார்க்க வேண்டும் என்ற பார்வைக்கும், அல்லது பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பார்க்க வேண்டும் என்ற பார்வைக்கும், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்ற பார்வைக்கும் நீங்களும் நானும் ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய பணியை செய்யக்கூடியவர்களாக, அவர் விரும்புவது போல, அவர் விருப்பத்தின்படி அவர் என்ன செய்தாரோ அதே போல, அவர் பிதாவின் விருப்பத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல நீங்களும் நானும் மனப்பூர்வமாக இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் தருகிறார். அதைத்தான் தேவன் சொல்கிறார். பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்கும்படி ஊழியம் செய்யக்கூடாது, மனுஷருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு நபர் பார்வைக்கு, என்னுடைய ஹெட் ஆபீஸோட பார்வைக்கு மட்டும் தெரியும் சொல்லி எதுக்கு எடுத்தாலும் போட்டான், கையில தலையில வைச்சா போட்டான், ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாலும் 10 போட்டான். அப்படி அல்ல. தேவன் ஒரு ஊழியத்தை கனம் பண்ண வேண்டும் என்றால், தேவன் ஒரு ஊழியத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றால், தேவன் ஒரு ஊழியத்தில் பிரிய வைக்க வேண்டும் என்றால், மனுஷன் விரும்புவது போல அல்ல, தேவன் விரும்புகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருந்து அவரின் சித்தத்தை செய்கிறவனாக நீ காணப்பட வேண்டும். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. மனுஷனுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தின்படி நம்மளுடைய மனப்பூர்வமா இதை செய்கிற ஊழியருக்கு தேவனுக்காக தான், அடி வாங்குறது தேவனுக்காக தான், உபத்திரவப்படுவது தேவனுக்காக தான், கிறிஸ்துவின் சித்தத்தை நாம் செய்கிறோம் என்று அறிந்து செயல்படுகிறவர்களாக இருக்கணும். மனுஷரை எப்பொழுதுமே பிரியப்படுத்தக்கூடாது. மனுஷரை பிரியப்படுத்தி ஊழியம் செய்யாமல் தேவனை பிரியப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக மனப்பூர்வமாக தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.